கல்வி விருது வழங்கும் விழா. இதை போன்ற ஆயிரக்கணக்கான விதைகளை விதைத்துக் கொண்டே இருப்போம். வருங்காலம் இனி உங்கள் கையில், வருங்காலம் இனி உங்கள் கையில். முதலில் சேலம் மேற்கு மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த மாணவி எம் திவ்யதர்ஷினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த குழந்தைக்கு விழி சவால். பார்வை சரியில்லைன்னு சொன்னாங்க. யார் சொன்னா? கல்வி பார்வையில் நான் தான் முதலிடம் என்று வந்து நின்று கொண்டிருக்கிறார் சிங்கப்பெண் திவ்யதர்ஷினி. இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், மக்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தளபதி அண்ணா அவர்களுக்கும் வணக்கம். நான் இங்கே சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே அண்ணாவோட பெரிய ஃபேன். அவங்களுடைய மூவி அதெல்லாம் பார்த்து அவங்க ஃபேன் ஆனதை விட அவங்க 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 செய்கிற சேவைகளை தாண்டி அவங்க ரசிகர்களும் சேவை செய்கிறாங்க அப்படின்றது பார்த்து வியந்து தான் இந்த அளவுக்கு அந்த அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னா, நான் ஜூடோ பிளேயராக இருக்கேன். நான் ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஜூடோ போயிட்டுருக்கேன். நேஷ்னல் லெவலில் நிறையா டைம் நான் போய் எந்த ஒரு டைமுமே நான் கோல்டு மெடல் அடித்ததில்லை. 2nd or 3rd அப்படி தான். அக்டோபர் மந்த் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 20க்கு மேலே 2024ல் அண்ணா கொடி அறிமுகம் படுத்துகிற நாள் செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு லக்னோவில் மேட்ச் இருந்தது. நார்மல் நேஷ்னல் கிடையாது, ஃபாரின் செலெக்ஷன். அப்போ கரெக்டாக அண்ணா 3:30 மணி பக்கமாக தான் அதை அறிவித்து மாநாடெல்லாம் செயல்பட்டு இருந்தது. லாஸ்ட் 2 பவுட்டை நான் வின் பண்ணிட்டேன். லாஸ்ட் பவுட் எனக்கு அப்போ தான் இருந்தது. நான் மாஸ்டர்கிட்ட சொன்னேன், மாஸ்டர் என்னால் அந்த வீடியோவை கேட்க முடியலையே அப்படின்னு. பரவாயில்லம்மா, நீ ஜெயிச்சிட்டு வாம்மா, அதுக்கப்புறம் குட் நியூஸை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அண்ணா மாநாடு நடந்துட்டு இருந்த அந்த தேதி, அந்த நாள், அந்த டைம் அன்னைக்கு எனக்கு கோல்டு ப்ரைஸ் கிடச்சிது. நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கேன். ஃபாரின் செலெக்ஷன் ஆகியிருக்கேன் துபாய்க்கு. டிசம்பர் 7th மேலே நான் கிளம்பணும். இந்த இடத்துல என்ன பார்க்குறேன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே அண்ணா ஒரு லக்கி சாமா தான் பார்ப்பேன்.